ஒரு பெண் உறுப்பினர் ஒரு இல்லைம்மா இருக்காங்க ப்ளீஸ் நான் பேசுகிறேன். எல்லாரும் நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற அனைத்து உறுப்பினருடைய ஒட்டுமொத்த கருத்தையும் ஏற்று தான் நான் செயல்படுவேன். நான் இந்த 6 மாதத்தில் இந்த கல்விக் கழகத்துக்கு சொந்தமான ஒரு பைசா கூட செலவு செய்யாத ஒரு நிர்வாகத்தை நான் நடத்துவேன். அது எல்லாமே நீங்கள் எல்லாம் பேங்க்கில் அக்குமுலேட் ஆகும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, என்னுடைய இந்த 6 மாத காலத்தில் நான் செயல்படுத்துகின்றது எல்லாம் அனைத்திற்கும் நீங்கள்லாம் ஒத்துழைக்கும். முதலாவதாக சுவாமிஜி அவர்கள் நிர்மாணித்த அந்த கட்டடத்தை வந்து நான் ஒரு புதுசாக அதை வந்து ரெனோவேட் பண்ணி அந்த தகர சீட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு புதுசாக அது ஜொலிக்கிற மாதிரி அந்த கட்டடம் அமையணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஜனவரியிலேருந்து அதை தொடரும். ரெண்டாவதாக இந்த கோயில் நம்ம பிரசித்தி பெற்ற அந்த கோயிலை அதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த 6 மாதத்தில் நிச்சயமாக பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது, நமக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏதோ பேசுகிறோம் போகிறோம் எல்லாத்தையும் இந்த ஹாலோடு மறந்துட்டு நாமெல்லாம் ஒற்றுமையானவர்கள், ஒன்றுபட்டவர்கள், இந்த சமூகத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நானே இதை விட்டு போகிறேன். இதுக்குள்ளே நான் வரணும்னு நினச்சிருந்தேன்னு வச்சிங்களேன் தலைவரா, நீங்கள் ஆனால் இந்த டாக்டர்லாம் என்னை அப்பயே ப்ரெசென்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து இந்த நிர்வாகத்தில் ஏதாவது நம்ம வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படுவோம் அப்படின்னு தான் இருப்பேன். இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப நான் இந்த தலைவர் பதவியை நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். இதை வந்து செவ்வரே சுவாமிஜி ஐயா எல்லிப்பி இவர்களுடைய வழியில் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கும் இந்த கல்விக் கழகத்திலும் பெரும் உயர்வை நிச்சயமாக நான் செய்வேன். எங்களுக்கு நீங்கள் பார்ஷியலாகவே என்னை பார்க்க முடியாது. நீங்கள் வந்து நான் வந்து என்னை வந்து பார்ஷியலாகவே நிச்சயமாக என் லைஃப்பில் நான் அது வரைக்கும் நடுநிலையாக தான் நான் முடிவு எடுத்திருக்கேன். நடுநிலையாக தான் நடப்பேன். நான் அப்படி மாறினேன்னா நடராஜரே என்னை மன்னிக்க மாட்டார் என்ற செய்தியை சொல்லி எல்லோரும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் இந்த புதிய நிர்வாகத்திற்கு என்று கேட்டுக்கொண்டு, புதியதாக அவர் தம்பி ஜெயச்சந்திரன் அவர்கள் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் சொல்லி, புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாளர் அவங்க அப்பாவுடைய படத்திறப்பு நான் தான் பண்ணேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்விலும் என்னை வந்து நீ தைரியமாக நல்லா பயன்படுத்திக்கலாம். நான் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த சமூகத்திற்கும் இந்த கல்விக் கழகத்திற்கும் மிகப்பெரிய உயர்வை நான் தேடி தருவேன் என்று கூறிக்கொள்கின்றேன். இப்போ நான் எதுக்காக லேட்டாக வந்து தெரியுங்களா, இந்த ரெனிவலை பண்ண வேண்டிய பொறுப்பை ஒரு டிஐஜி ஏற்றுட்டு இருக்கார். அவர் என்னை வந்து சந்தித்தார் காலையில் 1/2 மணி நேரம் என் கூட சந்தித்தார், பேசிக்கிட்டு இருந்தார். உங்களுக்கான அனைத்து உதவியை நான் செஞ்சு தரேன். சுவாமிஜிக்கு எல்இபி தலைவருக்கு, அவர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர், செட்டியார் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த சமூகத்தில் அதுவும் நீங்கள் வந்து என்னை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஒரு பைசா செலவில்லாமல் இதை முடிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. யாருக்கும் நீங்கள் வந்து கைவிட்டு கொடுக்க வேணாம். அது ஏதோ சுவாமிஜியே வரவழைச்சி சொன்ன மாதிரி இருந்தது. அதனால தான் அந்த லேட்டு என்பதை சொல்லிக்கொண்டு, நீங்கள் செகண்ட் டாக்டர் தான் நான் உங்களோடைய பெருமைப்படுறேன். அவர் இந்த 7-8 வருஷம் தலைவராக இருந்து எப்படியெல்லாம் ஓட்டியிருப்பார். அவர் நேர்மையான ஒரு தலைவராக இருந்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அவருடைய ஒத்துழைப்பு இந்த பாலியா அண்ணாச்சி அவர்கள் நிறைய விஷயத்தை சொல்கிறார். உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக நான் தனியாக கேட்டு அதை நான் நிச்சயமாக செயல்படுத்துவேன். என்கிட்ட சொல்லுங்கள். நியாயமான விஷயங்களை நிச்சயமாக நான் மறுக்கவே மாட்டேங்க. யார் தப்பு பண்ணாலும் நிச்சயமாக நான் நேரடியாக கேட்பேன் என்று சொல்லி, சுவாமிஜி எங்களுக்கு இந்த நிர்வாகத்திற்கு ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. நம்முடைய நந்தனார் கல்விக்கழகத்துடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவருடைய பணி சிறக்க வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த நேரத்தில் எனது பணிவான வணக்கத்தையும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பணியில் எந்த விதமான
சுணக்கமோ இல்லது எந்த விதமான சிறு தவறுகளோ நடக்காத வகையில் என்னை நான் வந்து சரியான முறையில் பயணம் செய்வேன் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளித்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த அமைப்பானது 6 மாத காலம் என்ற டைம் நம்ம வரையறுத்துக் கொண்டாலும் நிச்சயமாக அதற்கு பிறகு இது வந்து தொடரும் என்றுதான் எனக்கு மனதில் படுகின்றது. கடைசி வரையில் இந்த அமைப்பிற்கு, இந்த புதிய நிர்வாகத்திற்கு பொருளாளர் என்ற முறையில் எந்த விதமான சிறு தவறும் ஏற்பட்டு அதன் மூலமாக இந்த புதிய நிர்வாகிகளுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக உங்களிடம் தெரிவித்துள்ளேன். நன்றி.